வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் கனமழை பெய்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. ஆக்கிரமிப்புகள் அதிகரிப்பால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். வெள்ளம் வடிய வழிவகை செய்ய வேண்டும் என பொதுமக்களுக்கு சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி, கைலாசம்பாளையம், செங்கோடம்பாளையம், குமாரமங்கலம், தோக்கவாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. திடீர் கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று கனமழை கொட்டியது. மத்திய பேருந்து நிலையம், சம்பத் நகர், வெட்டுக்காட்டு வலசு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல் தாளவாடி மலைப்பகுதியில் கனமழை பெய்ததால் தரைப்பாலத்தை மழைநீர் மூழ்கடித்து சென்றது. தஞ்சை மாவட்டத்தில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக திடீரென மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சற்று ஆறுதல் அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நகர் மற்றும் திருவப்பூர், திருக்கோகர்ணம், பால்பண்ணை மற்றும் கந்தர்வக்கோட்டை, அன்னவாசல், இலுப்பூர், திருமயம், ஆலங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாலும் சாலையில் குளம் போல் தேங்கிய மழை நீராலும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மதுரையில் சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள், மின் கம்பங்கள் விழுந்து வாகனங்கள் சேதமடைந்தன. சூறைக்காற்று வீசியதால் ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டிடத்தில் இருந்து கற்கள் பெயர்ந்து இருசக்கர வாகனங்களில் விழுந்து வாகனங்கள் சேதமடைந்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், தலவாய்புரம், சேத்தூர், முகவூர், செட்டியார்பட்டி, கிருஷ்ணாபுரம், புதுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பரவலாக பெய்தது. தலவாய்புரம் பகுதியில் கழிவுநீர் வடிகால் முறையாக சுத்தம் செய்யப்படாததால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தெருவெங்கும் ஆறு போல் ஓடுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.